ஆபீஸ்க்கு எப்படி சார் போவோம்? ஆபீஸ் ஸ்டாஃபுகள் ஆரம்பிச்சா என்னால தாங்க முடியல சார். வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாமே போய். ஹலோ வியூவர்ஸ், மேலும் பல புதிய தகவலுடன் உங்கள் ராம். இந்த வீடியோல நம்ம கோபிநாத்ங்கிற ஒரு இளைஞர் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. அவர் எதனால தற்கொலை பண்ணாரு, அது தற்கொலைக்கான காரணம் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல தெரியறாரு, இவர் பேர் தான் கோபிநாத். இவர் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு கடன் வாங்கியிருக்காரு. அதாவது மொபைல் ஆப்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மொபைல் ஆப்ல இவர் போய் கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடன் வாங்கி இவரோட சூழ்நிலை எப்படியோ தெரியல, கட்ட முடியாம போயிடுச்சு. கட்ட முடியாம போனதும் மொபைல் ஆப்ல லோன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இவரோட போட்டோவை நியூட் ஆக்கி அதை வந்து இவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வேலை செய்யற இடத்துல கம்பெனிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. கோபிநாத்தோட அப்பா ரொம்ப மனசுடைஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இவர் வேலைக்கும் போக முடியாம யார் முகத்தையும் பார்க்க முடியாம மன உடைச்சலுக்கு ஆளாகி இறந்து போயிட்டாரு. தயவு செஞ்சு நீங்க யாரும் ஆன்லைன்ல கடன் வாங்காதீங்க. அப்படியே கடன் வாங்கிட்டா தயவு செஞ்சு திருப்பி கட்டிடுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஏதாவது அஃபெக்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. அப்படி இல்ல எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ஒரு கூச்சமா இருக்குன்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. என்னதான் நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் இப்ப அந்த போன உசுரை நம்மளால கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு யாரும் ஆன்லைன்ல கடன் வாங்காதீங்க. இந்த விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் மக்களே.